ஹர்திக் பாண்டியா சூப்பர் மெஸ்ஸி எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் மும்பை மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா போட்ட 1 பால்ல 2 விக்கெட்ஸ் எடுத்துருப்பாரு. எப்படின்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் பால் போட்டார் ஹர்திக் பாண்டியா, அதுல வந்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் கிட் இருக்காருல, அவர் அவுட் ஆயிட்டாங்க. சோ அவர் அவுட்னு நினைச்சிட்டு இருந்தோம், மிக முக்கியமான விக்கெட் போயிடுச்சு, சரி ஓகேன்னு நினைச்சோம். ஆனா பார்த்தா நோ பால கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிட் கொடுத்தாங்க. அந்த ஃப்ரீ கிட் ஒன்று போட்டாரு, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. சோ ஹர்திக் பாண்டியா நேத்து ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டிருக்காரு. பவுலிங் மட்டும் இல்ல, நேத்து பேட்டிங்குமே செமையா விளையாண்டிருப்பாரு. ரோஹித் சர்மா செமையா விளையாண்டிருப்பாரு. வில் ஜாக்ஸ் இருக்காருல, அவருமே மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ண மிக முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம நேத்து ஹர்திக் பாண்டியா ஓவர் போடும்போது அவருக்கு வந்து கால் இன்ஜுரி ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம என்ன நினைச்சோம், சார் இனிமே ஆட மாட்டாரு, மேபி அவர் வெளியே போயிருவாரு, திரும்ப வேற ஏதாவது வருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணி திரும்ப ஓவர் போட்டாரு. அந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அவுட் பண்ணிருப்பாரு, மிக முக்கியமான விக்கெட் எடுத்திருப்பாரு. அண்ட் இன்னொன்னு கண்டிப்பா சொல்லி அவனு எஸ்ஆர்ஹெச் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட வின் பண்ணணும்னு நிறைய போராடினாங்க, ஆனா அவங்களால முடியல. சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலுமே நேத்து எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல யாரெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணணும்னு நினைச்சீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அண்ட் ஃபைனலா நேத்து மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணது செம கூஸ்பம்ஸ் இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியா செமையா பெர்ஃபார்ம் பண்ணிப்பாரு. யாரெல்லாம் செமையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க ஹர்திக் பாண்டியான்னு. சோ அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் ஒன்று பண்ணிருங்க.